தவளையோட்டம் முதல் பரிசு ஹரிசரன் அவர்கள். ஹரிசரன் பரிசு வாங்கக்கூடிய குழந்தைகள் முன்னாடி வாங்க. அப்படியே முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கான பரிசு தவளையோட்டம் முதல் பரிசு ஹரிசரன் அவர்கள். ஹரிசரன் இருக்கீங்களா? ஸ்ரீ வாசம் தமிழ்ச்செல்வன் 2 பேர். அடுத்ததாக தவளையோட்டம் பெண்களுக்கானது. தவளையோட்டம் முதல் வகுப்பு தவளையோட்டம் பெண்களுக்கானது முதல் பரிசு தேஜாஸ்ரீ. இரண்டாவது பரிசு அன்பரசி. தேர்ட் பரிசு சஸ்விகா அவர்கள். தன்சிகா தேர்ட் பிரைஸ். மூன்றாவது பரிசு வாங்கமாப்பியே. தன்சிகா மூன்றாவது பரிசு. முதல் வகுப்பில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கான பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வகுப்பு மாணவர்களுக்கானது முயல் ஓட்டம் முதல் பரிசு. இரண்டாவது பரிசு நிரஞ்சன். மூன்றாவது பரிசு 2 பேர் சந்தீப் மற்றும் திபேஷ். முயல் ஓட்டம் முதல் பரிசு ஜட்சன் மனால். இரண்டாவது பரிசு நிரஞ்சன். மூன்றாவது பரிசு 2 மாணவர்கள் சந்தீப் மற்றும் திபேஷ். முயல் ஓட்டம் முதல் வகுப்பு மாணவியர்களுக்கானது முதல் பரிசு தமிழ் இனியால். இரண்டாவது பரிசு ஜெயாலினி மற்றும் மூன்றாவது பரிசு 2 குழந்தைகளுக்கு குஷ்மிதா மற்றும் அன்பரசி. அடுத்ததாக முதல் வகுப்பு ஓட்ட பந்தயம் சிறுவர்களுக்கானது முதல் பரிசு வெற்றி செல்வன். இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு சரண் மற்றும் இனியன். அடுத்ததாக முதல் வகுப்பு ஓட்டப்பந்தயம் சிறுவர்களுக்கானது முதல் வகுப்பு ஓட்டப்பந்தயம் சிறுவர்களுக்கானது வெற்றி செல்வன், கணேஷ், அருண்குமார், சரண் மற்றும் இனியன். எங்க குழந்தைங்க தயவுசெய்து பார்வையாளர்கள் கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி அடுத்ததாக முதல் குழந்தைகள் பரிசு வாங்கும் பொழுது பார்வையாளர்கள் பலத்த கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய கைத்தட்டல் குழந்தைகளை உற்சாகப்படுத்தும். முதல் வகுப்பு இலக்கிய மன்ற போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்கள் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி முதல் பரிசு ருஸ்மிதா அவர்கள். இரண்டாவது பரிசு ஹரிசரன் நினைவு பரிசு தர்சன் வாங்கசாமி. படிப்பில் சிறந்தவர்களுக்கான பரிசு முதல் பரிசு நடைபெற்ற போட்டிக்கான பரிசு நல்ல குரல் வளத்திற்கான பரிசு முதல் பரிசு திபேஷ். இரண்டாவது பரிசு ருஸ்மிதா. மூன்றாவது பரிசு மா தேஜாஸ்ரீ. பாடல் போட்டியில் வெற்றி வாகை சூடிய குழந்தைகள் திபேஷ், ருஸ்மிதா, தேஜாஸ்ரீ உள்ளிட்டவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக இரண்டாம் வகுப்புக்கான பரிசுகள் ஓட்டப்பந்தயம் சிறுவர்களுக்கானது முதல் பரிசு அர்னேஷ் அவர்கள். இரண்டாவது பரிசு கிஷோர். மூன்றாவது பரிசு பிரமோத் மற்றும் தரணிதரன். பிரமோத் மற்றும் பி தரணிதரன். அடுத்ததாக பலூன் உடைத்தல் போட்டி சிறுவர்களுக்கானது
பலூன் உடைத்தல் போட்டி. முதல் பரிசு திவ்ய தர்ஷன், இரண்டாவது பரிசு தானு மற்றும் பவின் நிதிஷ், மூன்றாவது பரிசு சுஜித் மற்றும் பனேஸ்வரன் பவனேஸ்வரன் வாங்க. பலூன் ஊதி உடைத்தல் பலூன் ஊதி உடைத்தலுக்கான பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு மாணவியர்களுக்கான முயல் ஓட்டம். ஜெபினா, மதியுவசிறி மற்றும் வர்ஷா சிறி அவர்கள் இரண்டாம் வகுப்பில் சிறுமியர்களுக்கான முயல் ஓட்டத்தில் வெற்றி வாகை சூடிய குழந்தைகள். வர்ஷா சிறி இருக்கீங்களாமா? வர்ஷா சிறி வாங்க. அப்படியே முயல் ஓட்டம் இரண்டாம் வகுப்பு மாணவியர்களுக்கான பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பலூன் ஊதி உடைத்தல் சிறுமியர்களுக்கானது, இரண்டாம் வகுப்பு மாணவியர்களுக்கானது. முதல் பரிசு ரஞ்சனா சஞ்சனா சிறி அவர்கள். கொஞ்சம் எப்படி முன்னாடி வாங்கம்மா. இனி அடுத்ததாக இலக்கிய மன்ற போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய குழந்தைகள். கதை சொல்லும் போட்டிக்காக முதல் பரிசு ஜோசனா அவர்கள், இரண்டாவது பரிசு சுஜித், மூன்றாவது பரிசு பிரமோத். இலக்கிய மன்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்கள். அடுத்ததாக முதல் பரிசு அமிஷா கேத்ரின் அவர்கள், இரண்டாவது பரிசு அன்சி ஆஷினி மற்றும் யாஸ்விகா அவர்கள். அடுத்ததாக மோனிகா மற்றும் மதியுவஸ்ரீ அவர்கள். கைத்தட்டல் கொடுங்கம்மா பார்வையாளர்கள். கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாம் வகுப்பில் படிப்பில் சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய குழந்தைகள் யாத்விகா அவர்கள், மதியுவஸ்ரீ அவர்கள் இரண்டாவதாக, மூன்றாவது அர்னீஷ் மற்றும் ஜோஸ்னா அவர்கள். பரிசு ஓட்ட பந்தயம் சிறுவர்களுக்கானது. முதல் பரிசு குரு சரண், முதல் பரிசு குரு சரண். இந்த நினைவு பரிசினை வழங்கக்கூடிய விதமாக சொலவனூர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் குழந்தைகளுக்கான நினைவு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். ஓட்டப்பந்தயம் மூன்றாம் வகுப்பு சிறுவர்களுக்கானது. முதல் பரிசு குரு சரண், இரண்டாவது பரிசு இரண்டு குழந்தைகள் நிதில் மற்றும் நிதிஷ் வருண் அவர்கள், மூன்றாவது பிரவீன் அவர்கள். சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் வருகிற ஆசிரியர் பெருமக்கள் மேடைக்கு வந்து குழந்தைகளுக்கு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க மைதிலி டீச்சர் வாங்க, வந்தா தான் அடுத்தடுத்து வருவாங்க. வாங்க டீச்சரும் வாங்க, ஆசிரியர்கள் வாங்க, வந்து ஒவ்வொரு பரிசு கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் இருக்கைக்கு போயிடலாம். வாங்க மல்லியம்பட்டி தேசியபாளையம். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்
மேடை பதிக்க வருகை தந்து எம் பள்ளி குழந்தைகளுக்கு நினைப்பரிசினை வழங்கி சிறப்பித்திட வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றோம். முத்ராஸ் நகர் நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் திரு ரவி அவர்களை வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். நினைவாருக்கான பரிசு முதல் பரிசு செல்வஸ்ரீ அவர்கள், இரண்டாவது பரிசு தேஜாஸ்ரீ மற்றும் மகிழ் மதி அவர்கள், மூன்றாவது பரிசு தன்சிகா ஸ்ரீ அவர்கள். நினைவாற்றல் போட்டிக்கான பரிசு பிரவீனா அவர்கள், இரண்டாவது பரிசு கிருத்திக் ஷா அவர்கள், மூன்றாவது பரிசு விதர்சனா மற்றும் அஸ்விகா அவர்களை அழைக்கின்றோம். மாங்சாம் எப்படியே மேல வந்துருங்க. மூன்றாம் வகுப்பு மாணவியர்களுக்கான கல் சேகரித்தல் போட்டியில் வெற்றி வாகை சூடிய குழந்தைகளுக்கான பரிசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இனி அடுத்த மூன்றாம் வகுப்பு மாணவியர்களுக்கானது மூன்றாம் வகுப்பு மாணவியர்களுக்கானது ஆனந்தலட்சுமி டீச்சர் அவர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்தலட்சுமி அவர்களை வர அழைக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த பள்ளியின் உப ஆசிரியர்களாக இருந்தவர்கள் இன்று பிற பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக இருந்து அப்பள்ளியினை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களை பரிசளிக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்தலட்சுமி அவர்கள் மேடை வளாகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மாராய் வளையம் ஜெயச்சந்திரன் ஆசிரியர் ஐயா அவர்களை பரிசினை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நமது சொலவனூர் அரசு ஆரம்ப பள்ளியுடைய உதவி ஆசிரியர் லோகநாதன் சார் அவர்களை பரிசு வழங்க அழைக்கின்றோம். அடுத்ததாக அழகிய கையெழுத்து போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர் முதல் பரிசு மகிழ் மதி அவர்கள், இரண்டாவது பரிசு அழகிய கையெழுத்து போட்டிக்கான பரிசினை தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டை பாளையம் நமது பள்ளியின் ஆறுசாமி ஐயா அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிக்கான பரிசினை பெறக்கூடிய நேரு நகர் தலைமை ஆசிரியர் ரமாதேவி அம்மா அவர்களை பரிசினை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி முதல் பரிசு மகிழ் மதி அவர்கள், இரண்டாவது பரிசு கிருத்திகா அவர்கள், மூன்றாவது பரிசு அஸ்விகா அவர்களை அழைக்கின்றோம். ஆசிரியர் அம்மா அவர்களை அன்போடு பரிசு இருபால் ஆசிரியர் பெருமக்களை மாணவ செல்வங்களை கௌரவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கி செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக படிப்பில் சிறந்து விளங்கிய மாணவ கண்மணிகள் முதல் பரிசு மகிழ் மதி அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாவது பரிசு பிரதீக்ஷா அவர்களையும், மூன்றாவது பரிசாக செல்வஸ்ரீ அவர்களையும் பெற அழைக்கின்றோம். முத்துராச நகர் தர்சன் ஸ்ரீராம் அவர்கள், மூன்றாவது பரிசு சர்வேஸ்வரன் அவர்கள். நான்காம் வகுப்பு மாணவர்கள் லக்கி கார்னரில் வெற்றி பெற்ற குழந்தைகள். அடுத்ததாக பெரியகள்ளிப்பட்டி இருந்து வருகின்ற நமது அடுத்ததாக நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கானது நமது புஜகனூர் பள்ளி ஆசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கான பலூன் ஊதி உடைத்தல் போட்டியில் வெற்றி வாகை சூடிய குழந்தைகள் முதல் பரிசு ராஜா அவர்கள், இரண்டாவது பரிசு ஷிவின் அவர்கள், மூன்றாவது பரிசு தர்ணீஷ் அவர்கள். நான்காம் வகுப்பு மாணவர்கள் பலூன் ஊதி உடைத்தல் போட்டிக்கான பரிசு பெறுகிறார்கள். அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மாராய்வளையம் பள்ளியினுடைய ஆசிரியர் சதீஷ்குமார் ஆசிரியர் ஐயா அவர்களை அன்போடு பரிசு வழங்க அழைக்கின்றோம். அடுத்ததாக நான்காம் வகுப்பு மாணவியர்களுக்கான லக்கி கார்னர் போட்டியில் வெற்றி வாகை சூடிய குழந்தைகள் முதல் பரிசு திவிக்ஷா அவர்கள், இரண்டாவது பரிசு தன்சிகா அவர்கள், மூன்றாவது பரிசு ஜெப சதீஷ்குமார் ஆசிரியர் ஐயா அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த குழந்தை வாங்குறாங்களா? அடுத்ததாக நான்காம் வகுப்பு மாணவியர்களுக்கான
நீர் நிறைத்தல் போட்டியில் வெற்றி வாகை சூடிய குழந்தைகள். முதல் பரிசு அக்ஷா அவர்கள், இரண்டாவது பரிசு மகா லட்சுமி அவர்கள், மூன்றாவது பரிசு அபிஸ்ரீ அவர்கள். 4ஆம் வகுப்பு குழந்தைகளை அழைக்கின்றோம். அடுத்ததாக 4 எழுத்து சொற்கள் எழுதக்கூடிய ஆங்கில ஆற்றல் மிக்க குழந்தைகளுக்கான பரிசு. முதல் பரிசு அர்ஷா அவர்கள், இரண்டாவது பரிசு ஹரிஷ் அவர்கள், மூன்றாவது பரிசு சிவின் அவர்கள். கோமராபாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மோகன சுந்தரி அம்மா அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். குமாரபாளையம் தலைமை ஆசிரியை மோகன சுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியை பெருமக்கள் தயவு கூர்ந்து மேடை பறிக்க வருகை தந்து எம் பள்ளி குழந்தைகளுக்கு உங்களுடைய திருக்கரங்களால் நினைவு பரிசினை வழங்கி எங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதித்திட அன்போடு அழைக்கின்றோம். பாச்சமலனூர் ஜெயலட்சுமி அம்மா அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக பனையம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வருகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு பரிசு வழங்க அழைக்கின்றோம். 4ஆம் வகுப்பை சார்ந்த குழந்தைகள் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் ஆற்றல் மிக்க குழந்தைகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். முதல் பரிசு தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். முதல் பரிசு தன்ஷிகா அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாவது பரிசு பா மு சிவின் அவர்களை அழைக்கின்றோம். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிக்கான பரிசு புஜங்கனூர் தலைமை ஆசிரியர் அம்மா அன்னக்குடி அம்மா அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். தற்போது 4ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கான பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளியின் உதவி ஆசிரியர் லோகநாத் சார் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். படிப்பில் சிறந்தவர்களாக விளங்கிய குழந்தைகள். முதல் பரிசு ஹர்ஷா அவர்கள், இரண்டாவது பரிசு தர்ணீஷ் அவர்கள், மூன்றாவது பரிசு அபிஸ்ரீ அவர்கள். செல்வங்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மேடைக்கு வருகை தந்து குழந்தை செல்வங்களுக்கு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வில் அடுத்ததாக 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கான பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு. 5ஆம் வகுப்பு மாணவர்கள் சாக்கோட்டம் போட்டியில் வெற்றி வாகை சூடியவர்கள். முதல் பரிசு விதிக்ஷன் அவர்கள், இரண்டாவது பரிசு சுபிக்ஷன் அவர்கள், மூன்றாவது பரிசு 2 மாணவர்கள் நிபீஷ் மற்றும் ஹரிஷ் அவர்கள். அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஓட்டப்பந்தயத்திற்கான பரிசை வென்றிருக்கக்கூடிய மாணவர்கள். முதல் பரிசு ஸ்ரீதரன் அவர்கள், இரண்டாவது பரிசு சபரீஸ்வரன் அவர்கள், மூன்றாவது பரிசு 2 குழந்தைகள் சுப சரண் மற்றும் அகிலன் அவர்கள். வகுப்பு சிறுவர்கள் லெமன் மற்றும் ஸ்பூன் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியவர்கள். முதல் பரிசு லோகதன்யா அவர்கள் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு தீபிகா, மூன்றாவது பரிசு ரூபவர்ஷினி மற்றும் பவானி அவர்கள். ஸ்பூன் லெமன் மற்றும் ஸ்பூன் போட்டியில் வெற்றி வாகை சூடிய மாணவியர்கள் தற்போது பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முதல் பரிசு ஜனனி அவர்கள், ஜனனி அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாவது பரிசு ரிதன்யா அவர்களை அழைக்கின்றோம். மூன்றாவது பரிசு மீனா மற்றும் தபிதா அவர்கள். ஓட்டப்பந்தயம் சிறுமியர்களுக்கானது. 5ஆம் வகுப்பு குழந்தைகள் தற்போது நினைவு பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஃப்ரூட்ஸ்லாம் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்டு குழந்தைகள் நினைவு பரிசினை பெற்றிருக்கிறார்கள். கவி தீக்ஷன் அவர்கள் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு ஜனனி, மூன்றாவது பரிசு 2 குழந்தைகள் ரிதன்யா மற்றும் அகிலன். பழமொழி ஒப்புவித்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட 4 குழந்தைகள் பரிசை பெறுகிறார்கள். அடுத்ததாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. பழமொழி ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்ட குழந்தைகள்
நினைப்பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளே சிறப்பானதொரு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு 2 பரிசினை தர கேட்டுக்கொள்கின்றோம். ஜனனி அவர்களை அழைக்கின்றோம். நிகழ்வில் அடுத்ததாக படிப்பில் சிறந்த மாணவர்களாக தேர்வு பெற்றவர்கள் 5ஆம் வகுப்பை சார்ந்த குழந்தைகள். முதல் பரிசு அகிலன், 2வது பரிசு நிவிஷ், 3வது பரிசு கவி தர்ஷன் அவர்கள். கவி தீக்ஷன் அவர்களை அழைக்கின்றோம். படிப்பில் சிறந்த மாணவர்களாக தேர்வு பெற்றவர்கள் ராஜா 4ஆம் வகுப்பு, ரிதன்யா 5ஆம் வகுப்பு ரிதன்யா அவர்கள், சர்வேஸ்வரன் 4ஆம் வகுப்பு மாணவன், 3ஆம் வகுப்பு மாணவன் மகிழ்மதி அவர்கள், கனிஷ்கா 3ஆம் வகுப்பு மாணவி, ஹர்ஷா 4ஆம் வகுப்பு, தேஜாஸ்ரீ 3ஆம் வகுப்பு. இந்த பெயர் உள்ள குழந்தைகள் தற்போது மேடை பதிக்கு வருமாறு அழைக்கின்றோம். பெயர் சொன்ன குழந்தைகள் கொஞ்சம் மேடைக்கு முன்னாடி வாங்கம்மா. ஆறுதல் பரிசு பெறக்கூடிய பிரதீக்ஷா, அர்னேஸ், மிதுசா, கவி தீக்ஷன், ராஜா, ரிதன்யா, சர்வேஸ்வரன், மகிழ்மதி, ஜனனி, கனிஷ்கா, ஹர்ஷா, தேஜாஸ்ரீ 3rd standard, 3ஆம் வகுப்பு தேஜாஸ்ரீ. நமது பள்ளியில் சிறப்பானதொரு சிறு சேமிப்பு திரு கதிரவன் அவர்கள் நமது குழந்தைகளுக்கான பரிசினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் அங்கன்வாடி அமைப்பாளர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நமது பள்ளியினுடைய சத்துணவு அமைப்பாளர் மற்றும் அங்கன்வாடி அமைப்பாளர் அவர்களை பரிசு வழங்க அன்போடு இன்னும் சற்று நேரத்தில் மாணவ கண்மணிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சியானது துவங்கி நடைபெற இருக்கிறது. அங்கன்வாடி மழலையர் பள்ளி ஆசிரியை அனிதா மற்றும் உள்ளிட்டவர்களை அழைக்கின்றோம். திருமதி அனிதா குமார் அவர்களை மேடைக்கு வர அழைக்கின்றோம். மழலையர் பள்ளி அங்கன்வாடி பள்ளியினுடைய ஆசிரியை பெருமக்களையும் மேடை பதிக்கு வர அழைக்கின்றோம். அடுத்ததாக மேடைக்கு வர அழைக்கின்றோம். சொலவனூர் அங்கன்வாடி மழலையர் பள்ளி ஆசிரியை அவர்களை மேடைக்கு வர அழைக்கின்றோம். சகுந்தலா அழைக்கின்றோம். நமது பனையப்பள்ளி ஊராட்சி மன்றத்தினுடைய தூய்மை காவலர்களாக இருந்து நமது பனையப்பள்ளி ஊராட்சியினை தூய்மையாக வைத்துக் கொள்ள சிறப்பானதொரு பணியினை செய்து கொண்டிருக்கும் தூய்மை காவலர்களுக்கும் தற்போது மேடை வளாகத்தில் அவர்களுக்கான சால்வை அணிவிக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அடுத்ததாக லக்கி கார்னர் ஆண்களுக்கானது. முதல் பரிசு திருமல் அவர்கள், திருமால் முதல் பரிசு. பெற்றோர்களுக்கான லக்கி கார்னர் போட்டியில் வெற்றி வாகை சூடிய ஆண்களுக்கான முதல் பரிசு திருமால் அவர்கள், 2வது பரிசு முத்துக்குமார் அவர்கள், 3வது பரிசு 2வது பரிசு முத்துக்குமார், 3வது பரிசு வெள்ளியங்கிரி. வட்டார வளமைய பயிற்றுனர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். பனையப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நமது மேடை வளாகத்தில் சால்வை அணிவித்து
சிறப்பு சேர்க்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கான லக்கி கார்னர் போட்டி முதல் பரிசு திருபால், இரண்டாவது பரிசு முத்துக்குமார், மூன்றாவது பரிசு வெள்ளிங்கிரி. வந்திருக்கீங்களா? சத்துணவு அமைப்பாளர்கள் நிர்மலா மற்றும் ஜோதிமணி, சுந்தரி, அங்கன்வாடி அமைப்பாளர் அனிதா, விஜயா, செல்வி மற்றும் துப்புரவு பணியாளர் ரங்கம்மாள் உள்ளிட்டவர்களை மேடை பதிக்கு வருமாறு அழைக்கின்றோம். காலை உணவு தயாரிக்கக்கூடிய நமது சத்துணவு பணியாளர்களாக இருக்கக்கூடிய ஷபானா மற்றும் சகுந்தலா இருவரை அழைக்கின்றோம். ஷபானா, சகுந்தலா அவர்களை அழைக்கின்றோம். காலை நேர உணவு வழங்கக்கூடிய சத்துணவு திட்டத்திற்கான பணியாளர்கள் ஷபானா மற்றும் சகுந்தலா. வந்திருக்கீங்களாமா? ஷபானா, சகுந்தலா முன்னாடி வாங்க. அப்படி அவர்களுக்கும் நமது அடுத்ததாக இல்லம் தேடி கல்வி உறுப்பினர்களுக்கான பரிசு. இல்லம் தேடி கல்வி உறுப்பினர்களுக்கான பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு. ஆர்வலர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பானது ஒரு கலை நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக நமது பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக சிறப்பானது ஒரு பங்களிப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தக்கூடிய விதமாக தற்போது நினைவு பரிசு அங்கன்வாடி ஆசிரியை மற்றும் பணியாளர்கள், நமது பனையம்பள்ளி மழலையர் பள்ளி ஆசிரியர் மற்றும் அதனுடைய உதவியாளர்களுக்கான நினைவு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு. நினைவு பரிசினை வழங்கக்கூடிய விதமாக நமது வார்டு உறுப்பினர் திரு தர்மன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆசிரியர் பழனிசாமி அவர்கள் அவருக்கு என்ன புஜங்கனூர் அரசு பள்ளியின் ஆசிரியர் திருவாளர் பழனிசாமி அவர்களுக்கும் தற்போது சிறப்பு சேர்க்கக்கூடிய நிகழ்வு. திருவாளர் விவேகானந்தன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சோழவனூர் வழங்குகிறார்கள். பலத்த கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்ததாக தற்போது வார்டு உறுப்பினர் திருமதி ரவிக்குமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பிடிஏ தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கு நம்முடைய செல்வம் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். பிடிஏ தலைவர் நாகராஜர்கள் நமது பிடிஏ தலைவர் நாகராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு சேர்க்கிறார். அடுத்ததாக பிடிஏ பொருளாளர் திரு பழனிசாமி அவர்களுக்கும் நம்முடைய செல்வம் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு. இந்நாள் பிடிஏ பொருளாளர் திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் நமது செல்வம் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். கைத்தட்டல் கொடுக்கலாமே. இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஆசிரியருடைய பங்கு மகத்தானது. எஸ்எம்டி தலைவி மணிமேகலா அவர்களை அழைக்கின்றோம். எஸ்எம்டி தலைவி மணிமேகலா இருக்கீங்களாமா? தற்போது நினைவு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு. நம்முடைய கவுன்சிலர் திருமதி செல்வி அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கவிதா பாண்டியன் அவர்களுக்கும்
அது யார்? Right. சரி சரி. அடுத்ததாக வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக விநாயகா டிஜிட்டல் ஆடியோஸ் மற்றும் டாடா ஏசி உரிமையாளர் திரு ரமேஷ் மாரி ரமேஷ் அவர்களை அழைக்கின்றோம். நல்லதொரு ஆண்டு விழா நிகழ்வுகள் 8 திக்கிலும் இருக்கக்கூடிய மக்களை சென்றடையக்கூடிய விதமாக உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் கருவிகள் கொண்டு நல்லதொரு முறையில் ஒளி மற்றும் ஒளியமைப்பினை செய்து கொண்டிருக்கும் விநாயகா டிஜிட்டல் ஆடியோஸ் மற்றும் விநாயகா டாடா ஏசி உரிமையாளர் திரு மாரி ரமேஷ் அவர்களுக்கும் தற்போது நமது PTA தலைவர் நாகராஜ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நடன இயக்குனர் குருதேவன் அவர்களை அழைக்கின்றோம். நடன இயக்குனர் குருதேவன் அவர்களை அழைக்கின்றோம். திரு வீடியோ ஆபரேட்டர் திருவாளர் புவனேஷ் அவர்களை அழைக்கின்றோம். சாரதி டிஜிட்டல் ஸ்டுடியோவின் சிறப்பானதொரு வீடியோ ஆபரேட்டர் புவனேஷ் அவர்களுக்கும் நமது ஆசிரியர் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார். அதற்கு முன்னதாக நடன இயக்குனர் குருதேவன் கொஞ்சம் கைத்தடல் கொடுங்களேன். ஒவ்வொரு வருடமும் இந்த ஆண்டு விழா நிகழ்வுகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கான சிறப்பானதொரு நடனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகு நடன இயக்குனர் குருதேவன் அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக புவனேஷ் அவர்கள் சாரதி டிஜிட்டல் ஸ்டுடியோவின் வீடியோ ஆபரேட்டர் அன்பழகன் சார் அவர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக மேடை அலங்கார நிபுணர் இருக்கீங்களாமா? மேடை அலங்காரம் செய்து கொடுத்த பொறுப்பாளர்கள் இருக்கீங்களா? மேடை அலங்காரம் செய்த பொறுப்பாளர்கள் இருக்கீங்களா? மேடை அலங்கார நிபுணர் அவர்களுக்கு ஆசிரியர் அன்பழகன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க உள்ளார். அனைவரும் கைத்தட்டி அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த முறையிலே மைக் வர்ணனை செய்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு அம்சமாக விளங்குகின்ற நமது ராஜாரவி அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் முகமாக அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க உள்ளார்கள். கைத்தட்டல் கொடுக்கலாங்க. இது போன்ற பள்ளிகளில் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆண்டு விழா நிகழ்வுகளை எல்லாம் முன்னெடுத்து செய்வதென்பது மிகவும் சிரமமான செயல். அந்த சிரமத்தை ஒவ்வொரு வருடமும் சிரமமாக கருதாமல் சிறப்பானது ஒரு பணியாக ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். அவருக்கு மீண்டும் ஒரு பலத்த கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்ததாக நமது பள்ளியின் உதவி ஆசிரியை சங்கீதா மேடம் அவர்களுக்கு நமது ஆசிரியர் கரகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நமது பள்ளியின் சிறப்பானதொரு பணியினை வெகு நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கும் வசந்தாமணி அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக வசந்தாமணி அவர்களுக்கு சால்வை அணிவித்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக மேடை பகுதிக்கு வருமாறு அழைக்கின்றோம். வாங்க டீச்சர், அப்படி முன்னாடி வாங்க. ஆசிரியர்களை பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக அவர்களுக்கான சால்வை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு மாரனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியை தமிழ்ச்செல்வி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தமிழ்ச்செல்வி அவர்களை அழைக்கின்றோம். வாங்க எல்லாரும் வாங்க. பிற பள்ளிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் என்று பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் மேடை பதிக்க வர அழைக்கின்றோம். காலை தொடங்கி இந்த நேரம் வரையிலும் பள்ளியில் பாடங்களை நடத்தி முடித்து
ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு இந்த ஆண்டு விழாவையும் சிறப்பிக்கக்கூடிய விதமாக வருகை தந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நன்றிகள். ஆனந்தலட்சுமி மற்றும் மைதிலி டீச்சர் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மேடை பதிக்கு வருகை தந்து மரியாதை பெறாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் தயவு கூர்ந்து மேடை பதிக்கு வருமாறு அழைக்கின்றோம். புஞ்சை புளியம்பட்டி நேரு நகர் அரசு பள்ளியின் ஆசிரியை ஷாருபதி அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக சிறப்பானதொரு விழாவுக்கு வருகை தந்து தேசிப்பாளையம் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி உபா செவலி திரு சதீஷ் அவர்கள் மற்றும் இதர ஆசிரியர் பெருந்தகைகள் தயவு கூர்ந்து மேடைக்கு வர அழைக்கின்றோம். திரு ஈஸ்வரன், திரு விஜயகுமார் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்குமா, இருட்டுக்குள்ள அதிகமாக அவர்கள் நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரையும் வருக வென்று அன்போடு வரவேற்கின்றோம். திரு கனகராஜ் ஆசிரியர், திரு கனகராஜ் ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றோம். மாராயிபாளையம் ஆசிரியர் திருவாளர் கோவிந்தராஜ் அவர்கள் மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். திரு சுரேஷ் அவர்களையும் திரு ரவி அவர்களையும் பாளையம் அனிதா டீச்சர் அவர்களை அழைக்கின்றோம். ஓலப்பாளையம் நடுநிலை ஆசிரியர் சுரேஷ் அவர்களையும் வருக வருக வென்று அன்போடு வரவேற்கின்றோம். பிற பள்ளிகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் தயவு கூர்ந்து மேடை பகுதிக்கு வருகை தந்து உங்களுக்கான மரியாதையினை ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையோடு அழைக்கின்றோம். கணிக்க இயலாது போகிறது. எனவே தயவு கூர்ந்து பிற பள்ளிகளில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் மேடை பகுதிக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர்கள் நமது ராஜா ரவி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள். அடுத்ததாக எங்கள் சிலம்ப ஆசான் எங்கள் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் சிலம்பம் கற்றுத்தரும் சிலம்ப ஆசான் பாலாசார் அவர்களுக்கு பொன்னடை போர்த்து கௌரவிக்கிறார்கள். தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் ஒன்றாக விளங்கும் சிலம்பம் கலையினை நமது குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் மேடை அலங்காரம் சுப்பு அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கான நினைப்பரிசினை நமது ஆசிரியர் வழங்க இருக்கிறார்கள். ஓவியர் சுப்பு அவர்கள். குருதேவன் கொஞ்சம் பசங்க இருந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் சேர் வாங்கி கொஞ்சம் முன்னாடி போடுங்க, வாங்க அப்படியே.
சிறப்பானதொரு ஆண்டு விழா நிகழ்வில்